சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. அரசுமுறை பயணமாக ஜூலை 2ஆம் வாரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல். மாஸ்கோவில் அதிபர் புட்டினை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு. அரசியலமைப்பை காங்கிரஸ் எப்படி அடியோடு நசுக்கியது என்பதை எமர்ஜென்சியின் 2 நாட்கள் நினைவூட்டுவதாக பிரதமர் மோடி கருத்து. ஆட்சியில் அமர்வதற்காக அப்போதைய காங்கிரஸ் அரசு ஜனநாயக கொள்கைகளை புறம் தள்ளி தேசத்தையே சிறையாக மாற்றியதாகவும் வலைப்பதிவு. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா போட்டி. இந்தியா கூட்டணி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் கே. சுரேஷ். மக்களவையின் புதிய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய பாஜக முயற்சி. எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு பேச்சுவார்த்தை. ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக நியமிப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பாஜக ஆலோசனை. துணை சபாநாயகர் பதவியை ஒதுக்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல். துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குமாறு ராஜ்நாத் சிங்கிடம் வலியுறுத்தப்பட்டதாக ராகுல் காந்தி தகவல். துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் பாஜக கூட்டணி சபாநாயகர் வேட்பாளருக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்கும் என்றும் நிபந்தனை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் விசாரணை நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் மீதான இடைக்கால தடை தொடரும். டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்ற உத்தரவிட ஆளுநரிடம் கோரிக்கை. கடந்த ஆண்டு செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த CBCID நடத்திய விசாரணை மக்களுக்கு பயனளிக்கவில்லை. ஆளும் கட்சியினர் தொடர்பு இருப்பதால் விசாரணையை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும் என EPS வலியுறுத்தல். இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான விசாரணை நடைபெறும். வனத்துறைக்கு தெரியாமல் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச வாய்ப்பில்லை. தொடர்புள்ள வனத்துறை அதிகாரிகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வேண்டும் எனவும் EPS வலியுறுத்தல். வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்க. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் CBI விசாரணை கோரி சட்டப்பேரவையில் இன்றும் அதிமுக MLAக்கள் முழக்கம். அமளியில் ஈடுபட்டதாக கூறி இன்று முழுவதும் பேரவை நடவடிக்கையில் பங்கேற்க அதிமுக MLAக்களுக்கு தடை விதித்தார் சபாநாயகர். வந்த முதல் நாளே இதுபோன்றுதான் செயலில் ஈடுபட்டு அவர்கள் அன்று வெளியேற்றப்பட்டார்கள். இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை வெளியேற்றம் செய்திருக்கின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சட்டப்பேரவையில் அதிமுகவினர் செயல்படுவதாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவின் 40க்கு 40 வெற்றி அதிமுகவினரின் மனதையும் கண்ணையும் உறுத்துவதால் மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்க அதிமுக முயற்சிப்பதாகவும் விமர்சனம். 40க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது. அதிமுக MLAக்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அமைச்சர் நேரு அவையில் தீர்மானம். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒரு நாள் மட்டும் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் அறிவிப்பு. அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியபடி MP-யாக பதவியேற்றார் ராகுல் காந்தி. ஜெய்ஹிந்த், அரசியல் சாசனம் வாழ்க என முழக்கம். 18வது மக்களவைக்கு தேர்வான தமிழக MPக்கள் தமிழில் உறுதிமொழி கூறி பதவியேற்பு. கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் MP கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவியேற்றார். இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
சனாதன தர்மம் குறித்த பேச்சு தொடர்பான வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 1 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை செலுத்தி ஜாமீன் பெற நிபந்தனை விதித்து நீதிபதி உத்தரவு. நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச தகுதி இல்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.